எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வழக்கம் போல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோ இல்லை ஒரு டெக்னிக்கோ பற்றி பேச போகிறதில்ல. இன்னைக்கு நான் நம்ம தமிழ்நாட்டுடைய ப்ரெசன்ட் நிலவரத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தாவேக ஆட்சியில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். மிக முக்கியமான 3 விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக தாவேகாவுடைய வெற்றியை பற்றி பேசியே ஆகணும். இன்னைக்கு மே 10ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்று கொண்டார். அந்த விழாவை நான் பார்த்தேன். அவர் கடைசியாக கொடுத்த ஸ்பீச் செம்மையாக இருந்துச்சு. அவர் செம்மையாக பேசினார். அவர் சொன்ன மாதிரி அவர் தப்பு செய்ய மாட்டார், தப்பு செய்யவோ விட மாட்டார் அப்படின்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அந்த 3 விஷயங்களை பற்றி பேசலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது கண்டிப்பாக லஞ்சம் வாங்குவதை தடுக்க வேண்டியது தான். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். லஞ்சம் வாங்குவது ஒரு மிகவும் குற்றமான ஒரு செயலாகும். லஞ்சம் வாங்கிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாற்றிட்டு போகிறாங்க. அந்த லஞ்சம் வாங்கி ஈஸியாக சில துறைகளில் உள்ள நுழையிறவங்களால ஒழுங்கான முறையில் நேர்மையான வழியில் உள்ளே போகிறவங்களால அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த லஞ்சம் வாங்குவதுன்றது ரொம்ப ஒரு தப்பான செயல். இந்த மாதிரி செய்கிறவங்க கடந்த 5 வருடங்களில் டிஎம்கே ஆட்சியில் லஞ்சம் வாங்குவதை ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக அவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. லஞ்சம் வாங்குறது அவ்வளோ ஒரு சுலபமான செயலாக இருந்தது கடந்த 5 வருடங்களில். ஸோ இந்த மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குவது 100% ஒழிக்கப்படணும். இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களை அவங்க வேலையிலேருந்து நீக்கப்படணும். அவங்க வேலையிலேருந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதனால் இவங்க மேலெல்லாம் கடுமையான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இனிமேல் லஞ்சம் வாங்கணுன்றதை யாருமே யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்பி லஞ்சம் வாங்கக்கூடாது, மாட்டக்கூடாதுன்னு இருக்கும். அது இல்லாமல் சட்டங்களில் சில இடத்துல ஓட்டைகள் இருக்கிறது உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. சில பெரிய பெரிய ஆட்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய தண்டனை சில நேரங்களில் வழங்கப்படுவதில்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வரப்போகிற ஆட்சியில் இருக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் தாவேக தலைவரான விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை. இதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. கண்டிப்பாக இது அடுத்த 5 வருடங்களில் அழிக்கப்படணும். லஞ்சம் வாங்குவதுன்றதே இருக்கக்கூடாது. யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நம்ம கவர்மெண்ட் மாறணும். நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை மாறணும். அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கஞ்சா பொருட்களை இல்லீகலாக நம்ம நாட்டுக்கு கொண்டு அங்கங்கு விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும். கஞ்சா பொருட்களை நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நிறைய ரொம்ப சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து அதுக்கு சின்ன வயசுலேயே அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக ஹெல்த் கெட்டு போய் நம்மளுடைய என்ன சொல்கிறது டெத் ரேட் அப்படின்றது இப்போ அதிகமாக இருக்கிறது இந்த கஞ்சா பொருட்கள், இந்த ட்ரிங்க்ஸு, இந்த ஸ்மோக்கு, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்னால தான். கண்டிப்பாக இந்த கஞ்சா பழக்கம் அப்படின்றது இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் இது ஏற்கனவே பேன் பண்ணப்பட்டும் நிறைய பேர் இதை இல்லீகலாக செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றவங்க எல்லாருக்கும் அவங்க கண்டிப்பாக அவங்க பண்ண தப்புக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படணும். சின்ன பசங்க இதுக்கு அடிக்ட் ஆகாத மாதிரி தாவேக ஆட்சி பார்த்துக்கணும். ஸோ இது எங்களுடைய 2வது கோரிக்கையாக இருக்குது. 3வது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த 5 வருடங்களில் டிஎம்கே ஆட்சியில் 2.5 வயசு குழந்தையிலேருந்து ரேப் பண்ணப்படுது. ஸோ இது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். இந்த மாதிரி ஒழுங்காக உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லாததுனால தான் நிறைய இடத்துல உமன்ஸ்க்கு ரேப் நடக்குது. நிறைய இடத்துல இந்த போக்சோ கேசஸ்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட், அதாவது அடுத்த 5 வருஷத்தில் தாவேக ஆட்சி பார்த்துக்கணும் அப்படின்றது மக்கள் சைட்லேருந்து ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. அதே மாதிரி அதை அவங்க செய்வாங்கன்றதுலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
இப்போவே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவித்த சில அறிக்கைகளில் வந்து உமன் சேஃப்டிக்காக நிறைய வந்து சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலுநாச்சியார் படை, நோ டார்க் பிளேசஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வகையான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இவர் இதெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்றதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். இந்த 3 விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்கள் மக்கள் சைட்லேருந்து கோரிக்கையாகவும் இருக்குது. அதே மாதிரி இதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. ஸோ வந்து இதை வந்து தாவேக ஆட்சி கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர் அடுத்த 5 வருஷத்துக்கு. அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணுன்றது தான் எங்கள் ரொம்ப பெரிய ஆசை. நீங்கள் தான் இருப்பீங்க, அது வந்து கன்ஃபார்மாக முடிவானது தான். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது. ரொம்ப நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை வந்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.